கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகரின் பாடுகள் தொடங்கி சிலுவை மரணம் வரைக்குமான பல ஆழமான அரிய தகவல்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் ஒரு சங்கிலி தொடர் போன்ற தொடர்ச்சியான பாடுகளின் நிகழ்வாக இருக்கிறது. ஆண்டவர் அடைந்த பாடுகளை 2 நிலைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று மன ரீதியானது, இன்னொன்று சரீர ரீதியானது. மன ரீதியான மற்றும் ஆவிக்குரிய பாடுகள் தொடங்கிய இடம் கெத்செமனே தோட்டம். கெத்செமனே என்ற வார்த்தை எபிரேய மற்றும் அரமேய மொழிகளிலிருந்து உருவானது. இதன் ஆழமான பொருளை பின்வருமாறு நாம் விளங்கிக் கொள்ளலாம். கெத்செமனே என்பது கத் செமானி என்ற 2 சொற்களின் சேர்க்கையாக இருக்கிறது. கத் என்றால் ஆளை அல்லது பிழிந்தெடுக்கும் கருவி என்று அர்த்தம். செமானி என்பதற்கு எண்ணெய் என்று அர்த்தம். எனவே இந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்தால் வரும் பொருள் எண்ணெய் ஆளை என்பதாகும். இந்த கெத்செமனே தோட்டம் எருசலேமுக்கு கிழக்கே கீதரோன் ஆற்றை கடந்த பின் ஒலிவ மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது. அங்கே ஏராளமான ஒலிவ மரங்கள் இருந்ததால் அந்த பழங்களிலிருந்து எண்ணெய் பிழிந்தெடுக்கும் ஆலை அங்கு இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இந்த இடத்தின் பெயர் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறியது. கெத்செமனே தோட்டத்தில் இருந்த ஒலிவ பழங்கள் ஒரு பெரிய கல் உரலில் இடப்பட்டு கனமான பாறைகளால் நசுக்கப்படும் போதுதான் அதிலிருந்து தெளிவான எண்ணெய் வெளிவரும். அதே போல கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் ஆத்துமா உலகத்தின் பாவங்களுக்காகவும் பிதாவின் சித்தத்திற்காகவும் பிழியப்பட்டது. அந்த பிழிதலின் வேதனை எவ்வளவு அதிகம் என்றால் அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறியது. பழம் நசுக்கப்பட்டு எண்ணெய் வருவது போல அவருடைய ஆத்துமா நசுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் இரத்தம் சிந்த தயாரான இடம்தான் இந்த கெத்செமனே. தொடர்ந்து நாளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.